சிவில் டிஸ்பியூட் எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஒரு லேண்டு பிரச்சனை இருக்குது, 2 நிலத்துக்கார சண்டை போடுறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 பார்ட்டிஸ்க்கும் நடுவில் ஏதோ ஒரு சிவில் டிஸ்பியூட் இருக்குது. இது டைட்டில் டிஸ்பியூட்டாக இருக்கட்டும், இல்லை அங்கே ஏதாவது பொசிஷன் டிஸ்பியூட்டு, இல்லை கேட்டல்ஸ் எதாக இருந்தாலையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கே போகிறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே நடக்கிற சிவில் டிஸ்பியூட்டை போலீஸ் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆக முடியாது. ஆனால் போலீஸ் ஒரு லிமிட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு கிரிமினல் பிரச்சனை வரப்போது, இவங்க அவங்கள அடிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மட்டும்தான் போலீஸ் தலையிட்டு அந்த இடத்துல சண்டை வராமல், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் வராமல் பார்த்துக்க தான் முடியுமே தவிர, ஒரு சிவில் டிஸ்பியூட்டில் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி போலீஸ் 2 பக்கமும் எழுதி வாங்குறது இதெல்லாம் பைண்ட் ஆகாது. அப்படியே ஆனாலும் 2 பேர் என்ன எழுதி கொடுப்பீங்க, நாங்கள் போய் கோர்ட்டில் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் எழுதி கொடுத்து அமுச்சு விடுவாங்க போலீஸ். நீங்கள் இந்த சிவில் டிஸ்பியூட், ஈஸ்மெண்ட்ரி ரைட்ஸ் இது எல்லாமே நீங்கள் சிவில் கோர்ட்டில் தான் பார்த்துக்கணும். அங்கே ஏதாவது கிரிமினல் பிரச்சனை வர மாதிரி இருந்தால் மட்டும்தான் போலீஸ் தலையிடுவாங்க. அது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி சிவில் டிஸ்பியூட்டோட. ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டட்